السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله الذي نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. اللهم அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாய் பாக்கியமும் பரக்கத்தும் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அல்லாஹ்வின் கருணையால் புனிதமிகு ரமலானை நாம் அடைவதற்கும் ரமலான் நம்மை வந்து அடைவதற்கும் இன்னமும் சற்று ஏறக்குறைய 7 ஜும்மாக்கள் மாத்திரமே இருக்கிற இந்த வேளையில் இறைவனிடம் பிரார்த்திப்போம். யா அல்லாஹ், எதிர்வரும் ரமலானை முழுமையாக அடைந்து அதில் நற்கர்மங்களை செய்து உன் அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ கபூல் செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளுக்கு வழிவிடுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அல் குர்ஆனின் வழியாக படைப்புகள் அனைத்தை குறித்தும் மிக தெளிவாக விளக்கமாக விவரமாக இறைவன் திருமறையில் பதிவு செய்திருக்கிறார். நாம் பயணிக்கிற நொடி பொழுதுகள், நிமிடங்கள், மணித்துளிகள், நாட்களும் வருடங்களும் காலமும் நேரமும் மனிதனின் வாழ்வில் அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கிற மாபெரும் அத்தாட்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் திருமறையிலே பதிவு செய்கிறான்: இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானமும் பூமியும் நாம் படைத்திருக்கிறோம். இந்த படைப்பிலிருந்து இரவையும் பகலையும் நாம் படைத்திருக்கிறோம். இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இந்த படைப்புகளிலிருந்து அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். கால ஓட்டமும் நேர திட்டமும் வீணாக்கப்படுவதற்காக வேண்டி இறைவன் படைக்கவில்லை. மாறாக இதற்குள் ஏராளமான தாராளமான இரகசியங்களையும் அதிசயங்களையும் காலத்திலும் நேரத்திலும் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை இந்த ஆயத்தின் வாயிலாய் இறைவன் நமக்கு பதிவு செய்கிறான். எப்பொழுது காலமும் நேரமும் பூமியும் வானமும் படைக்கப்பட்டதோ அப்பொழுதே மாதங்களின் எண்ணிக்கையும் இறைவன் படைத்து விட்டான். மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கைக்குரிய கண்ணியம் நிறைந்த சிறப்பு வாய்ந்த மாதங்களாக அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான சங்கைக்குரிய அந்த 4 மாதங்களை நமக்கு விவரிக்கிற பொழுது தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள், தனியாக வரக்கூடிய 1 மாதம், தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், தனியாக வரக்கூடிய ஒரே ஒரு மாதம் ரஜ்பனுடைய மாதம். அந்த சங்கைக்குரிய அந்த ரஜ்பிலே
சிறப்பு வாய்ந்த அந்த ரஜபில், கண்ணியம் நிறைந்த அந்த ரஜபை, அந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த மாதம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. பாக்கியங்களை நாம் அடைய முயற்சி செய்ய வேண்டும். பரக்கத்துகளை நாம் பெற இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். இந்த மாதங்களுக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கிறதோ அதே அளவிற்கு கவனம் இருக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் நாம் செய்கிற அமல்களுக்கு, நற்காரியங்களுக்கு கூலியை இறைவன் அதிகம் தருகிறானோ அதுபோல பாவங்களுக்கும் அதிகமான விளைவுகளும் சோதனைகளும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை நாம் விளங்க வேண்டும் என்றால் அன்னலாருடைய ஒரே ஒரு வரியினுடைய துவா நமக்கு போதும். அடிக்கடி துவா செய்கிறார்கள் இந்த ரஜபனுடைய மாதத்திலும் ஷாபானிலும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான், ரப்பே ரஜபு ஷாபானில் எங்களுக்கு நீ பரக்கத்து செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் ஆசிக்க வேண்டும், ரமலானை அடைய ஆசிக்க வேண்டும் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேராஜனுடைய பயணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜனுடைய பயணத்தில் ஒரு சுவர்க்கத்தில் ஒரு நீரோடை ஒன்றை பார்க்கிறார்கள். பார்த்தவுடனே தேனை விட இனிப்பாக இருக்கிறது அந்த தண்ணீர், குளிரான அந்த தண்ணீர், கஸ்தூரியை விட மணமாக இருக்கிறது அந்த ஓடையினுடைய தண்ணீர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நீரோடை யாருக்காக வேண்டி இறைவன் படைத்திருக்கிறான், யாருக்காக வேண்டி இந்த நீரோடை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரஜபனுடைய மாதத்தில் நாயகமே உங்களின் மீது அதிகமான ஸலவாத்துக்களை சொல்கிறாரோ, உங்களின் மீது அதிகமான சலாம் சொல்கிறாரோ அவருக்காக வேண்டி இந்த நீரோடையை இறைவன் படைத்து வைத்திருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நீரோடையை குறித்த விளக்கத்தை தருகிறார்கள். ஸலவாத்தை அதிகம் சொல்கிற வசந்த காலமாக இந்த ரஜப் இருக்கிறது. நோன்பை அப்பப்போது பிடித்து நோன்பினுடைய பயிற்சி காலமாக இந்த ரஜபு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு தஆலா ஒரு கபிரிஸ்தானிலே நின்று, ஒரு கபருக்கு அருகாமையிலே நின்று தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள் சௌபான் ரலியல்லாஹு தஆலா. இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஏனப்பா இப்படி தேம்பி தேம்பி அழுகிறாயே என்று கேட்கிறார்கள். இல்லை நாயகமே, இந்த கபருடைய வேதனை குறித்து, அந்த கபருடைய அதாபை குறித்து எங்களுக்கு பல்வேறு விளக்கங்களையும் விவரங்களையும் நீங்கள் சொற்பொழிவின் மூலம் தந்திருக்கிறீர்கள். அதனால் நானும் இறந்ததற்கு பின்னால் இப்படித்தான் வேதனை செய்யப்படுவேன் என்று அதை யோசித்தேன். அந்த அச்சத்தின் காரணத்தினால் என் கண்களெல்லாம் கண்ணீரால் நிரம்பி இருக்கிறது என்று சௌபான் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்லித் தரட்டுமா? யார் ரஜபனுடைய மாதத்தில் நோன்பு நோட்கிறாரோ, ரஜபனுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கபருடைய வேதனையை விட்டும் அவர் பாதுகாக்கப்பட்டவராக அல்லாஹ்வின் பார்வையில் கருதப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த பரக்கத்து பொருந்திய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த மாதம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. அந்த பொற்காலங்களை ஒருபோதும் வீணாக்கிவிடக்கூடாது என்ற விஷயத்தில் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் பயணிக்க வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் இறைவன் படைத்திருக்கிறான். எல்லா படைப்பிற்குமான விசாரணை என்பது இருக்கிறது. சாதாரணமாக ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இந்த பள்ளிவாசலுடைய கட்டடங்கள், அதிலே இருக்கக்கூடிய செங்கல், இதற்கு கூட அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் விசாரணை இருக்கிறது.
யார் யார் தொழுதார்கள், எத்தனை மணி நேரம் தொழுதார்கள், எவ்வளவு நேரம் திக்ரு செய்தார்கள், நல்ல காரியங்களை எவ்வளவு நேரம் பேசினார்கள், உலக விஷயங்களை துன்யாவினுடைய காரியங்களை எந்த அளவிற்கு பேசினார்கள் என்று அல்லாஹ் தூணிடத்திலும் துரும்பிடத்திலும் அல்லாஹ் விசாரிப்பான். அதுபோல இந்த ரஜபனுடைய மாதம் மக்களிடத்தில் வந்து சென்றதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்பான் இந்த ரஜபனுடைய மாதத்திடத்தில், ரஜபே, நான் உன்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறேன், மனிதர்களுக்கு மத்தியில், என்னுடைய சமூக மக்களுக்கு மத்தியில் நீ சென்றாயே, என் படைப்புகளுக்கு மத்தியில் நின்று சென்றாயே, என்னுடைய அடியார்கள் உன்னை கண்ணியப்படுத்தினார்களா, உன்னை சங்கிப்படுத்தினார்களா என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரஜபனுடைய மாதத்தில் தன் படைப்பாக இருக்கிற இந்த ரஜபிடத்தில் அல்லாஹ் கேட்பார். இந்த ரஜபனுடைய மாதம் அமைதியாக இருக்கும், மௌனமாக இருக்கும், எதுவுமே பேசாது. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கேட்பான். எல்லா வினாக்களையும் இறைவன் போட்டதற்கு பின்னால் இந்த ரஜபனுடைய மாதம் அல்லாஹ்விடத்தில் சொல்லும், ரப்பே சத்தாருல் அயூப், குறைகளை மறைக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய், அடியார்களுடைய குறையை நீ மறைக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று இந்த ரஜபனுடைய மாதம் அல்லாஹ்விடத்தில் சொல்லும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உன் காரணத்தினால், உன்னுடைய அடிப்படையில், நீ கேட்டதின் காரணத்தினால் என் ரஹமத்தை என் அடியார்களுக்கும் என் மன்னிப்பை என் அடியார்களுக்கு நான் தந்துவிட்டேன் என்று ரஜபனுடைய மாதத்திடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அத்தனை கேள்வி கேட்பா, எல்லா கேள்விக்கும் மௌனமாக இருக்குதே, இந்த மௌனத்திற்காக வேண்டி இந்த ரஜபு மாதத்திற்கு வேறொரு பெயர் இருக்கிறது, அசம்மு, செவிட்டுனுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தினுடைய மற்றொரு பெயரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபனுடைய மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான தடவைகள், பல நூற்றுக்கணக்கான தடவைகள் அல்லாஹ்விடத்தில், ரப்பே எங்களுக்கு நீ பரக்கத்து செய், ஷாபானில் பரக்கத்து செய், ரமலானை அடையக்கூடிய நசீபை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் ரஜபிலும் ஷாபானிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். பரக்கத்து அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். பரக்கத்தான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், பரக்கத்தான நேரத்திற்கு சொந்தக்காரர்கள், பரக்கத்தான நடை, பரக்கத்தான உடை, பரக்கத்தான பேச்சு, பரக்கத்தான வாழ்விற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற வல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இந்த மாதங்களில் பரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் என்றால் பரக்கத்துனா என்ன, நாம் இன்றைக்கு பரக்கத்து என்றால் என்ன எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? அபிவிருத்தி, அதிகமாக இருப்பது, நிறைய இருப்பது, விஸ்தீர்ணமாக இருப்பது, விசாலமாக இருப்பது, இதற்கு பெயர்தான் பரக்கத் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வீடு எப்படிங்க இருக்கும்? நல்ல பெருசாக இருக்குன்றதுக்கு பதிலாக பரக்கத்தாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். பிள்ளைங்க எத்தனை? அது ஒரு 8-7 பிள்ளைங்க இருக்குது, பரக்கத்தான பிள்ளைகள். சம்பளம் எவ்வளவு? எப்படி இருந்தாலும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பரக்கத்தான சம்பளம் வாங்குகிறோம். அதிகம், அதற்கு பெயர் அல்ல பரக்கத். நாம் பரக்கத் என்ற அந்த வார்த்தைக்கு தமிழிலோ அல்லது மற்ற மொழிகளிலோ எத்தனை அர்த்தங்களை அல்லது எத்தனை விளக்கங்களை சொன்னாலும் அதற்குரிய அர்த்தமாக, பொருளாக அது மாறாது என்பது அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற விளக்கம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது, அதனால் அதற்கு பெயர் பரக்கத் என்பதும் இல்லை. எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது, அதனால பரக்கத்து கம்மியாக இருக்குது என்பதும் இல்லை. மனிதர்களுடைய எண்ண ஓட்டத்தை இறைவன் திருமறையில் பதிவு செய்கிறான். ஃபஅம்மல் இன்சானு இதா மபத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நிஅமஹு. மனித சமூகத்திற்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் அதிகமாக தந்தால், அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக தந்தால், அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், ரப்பி என்னை சங்கைப்படுத்தி விட்டான், என்னுடைய வாழ்வில் அதிகமான நியாமத்துகளை எனக்கு கொடுத்து என்னை ரப்பு சங்கைப்படுத்தி விட்டான் என்று மனிதன் சொல்கிறான். அதிகம் இருப்பது பரக்கத்து என்று நினைத்து கொண்டிருக்கிறோம்.
அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே பேசுகிறான், வாம்மா இதா மபுத்தலாஹு ஃபக்கதர அலைஹி ரிஸ்கா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற
சாதாரணமான ஒரு மார்க்க மேதை அல்ல, உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு மார்க்க மேதையாக உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க இந்த அசர் டு மக்ரிப் இந்த 1.5 மணி நேரத்தில் என்ன செய்வார்கள்? வரலாற்றை வாசிக்கிற பொழுது ஒரு குர்ஆனை நிறைவு செய்து விடுவார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே துவங்கி சூரத்துல் நாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் முடித்து விடுவார்களாம் 1.5 மணி நேரத்தில். நமக்கு சந்தேகம் வரலாம், எப்படி 1.5 மணி நேரத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க முடியும்? இது சாத்தியமில்லாத விஷயம் என்று நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் பரக்கத்தை குறைவாக பார்த்தே பழகி இருக்கிறோம், பரக்கத்தை இழந்தே வாழ்ந்து பழகி இருக்கிறோம். அதனால் பரக்கத்துடையவர்களுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது, அதை கேட்கிற பொழுது நமக்கு அந்த பரக்கத்தில் சந்தேகம் வருகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அசர் டு மக்ரிபிலே ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்களாம். அவர்கள் காலத்திலே வாழ்ந்த மக்கள் பேசிக்கொள்வார்களாம், இது எப்படி சாத்தியமான விஷயம்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய காதுக்கும் இந்த செய்தி வந்துவிட்டது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்களிலே எல்லாம் கடற்கரையிலே ஒன்று குழும்பும்படியாக உத்தரவிடுகிறார்கள். எல்லா மக்களும் கடற்கரையில் வர்றாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அசர் தொழு வைக்கிறார்கள். மக்கள் அனைவருக்கும் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறார்கள். பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை துவங்குகிறார்கள். அசருக்கு பின்னால் மக்ரிபினுடைய நேரம் வரப்போகிறது. குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவை முடிக்கிறார்கள். 1.5 மணி நேரத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கிறார்கள். 1000 கண்கள் அதை நேரடியாக பார்த்த சாட்சி இன்றைக்கும் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது என்றால் சாத்தியமா என்று யோசிக்கிறோம். அந்த நேரத்தில் சாத்தியப்படுத்துவது இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ் நமக்கு செய்கிற பரக்கத்து என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய வரலாற்றிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 50 வருடங்கள், 60 வருடங்கள், 63 வருடங்களுக்குள்ளாகத்தான் அவர்களுடைய ஆயுள் காலங்கள் இருந்தது. ஆனால் இமாலய சாதனை அவர்கள் அடைந்தார்கள். யாரும் அடைய முடியாத உச்சத்தை அடைந்தார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய நேர காலத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான், ஆயுள் காலத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறார். எல்லா நபிமார்களை விட குறைவான ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டு குறைவான காலத்தில் மட்டும்தான் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்தவர்கள் உயிருக்கும் மேலான, உயிரினும் உயிரான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 23 வருட காலங்கள் தான் இஸ்லாமிய பிரச்சாரம். எல்லா நபிமார்களை விட ஆயுள் காலங்கள் குறைவாக கொடுக்கப்பட்டவர்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவங்க செஞ்ச சாதனை இருக்குது, அவர்கள் அடைந்த உச்சம் இருக்கிறது, உலகத்தில் எந்த நபியாலும் அடைய முடியவில்லை. அவர்கள் செய்த சாதனை எந்த நபியாலும் அப்படி சாதிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு உயர்தரமான வாழ்க்கை, தன் தனியான வாழ்க்கையாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், பொது வாழ்க்கையாக இருந்தாலும், 3 தளங்களிலும் நிறைவான நிரப்பமான ஒரு வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். என்றால் அவர்களுடைய ஆயுள் காலம் பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான மாபெரும் ஒரு அத்தாட்சியாக, ஒரு அடையாளமாக இன்றைக்கும் அன்னலார் நம்மோடு பயணிக்கிறார்கள். அதோடு மட்டுமா, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். அவர்கள் கலீஃபாவாக, இஸ்லாத்தினுடைய ஜனாதிபதியாக 2.5 வருடங்கள் மட்டும்தான் பயணித்திருக்கிறார்கள். 2.5 வருடங்கள் மட்டும்தான். அவர்கள் செய்த சாதனை, பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அந்த சாதனைகளில் ஒன்றுதான் இன்றைக்கும் உலகத்தின் பொதுமறையாக இருக்கிற திருமறை. இன்றைக்கு நமக்கு புத்தக வடிவில் இருக்கிறது. இந்த வடிவிற்கான அடித்தளமிட்டவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்பதை வரலாற்றில் நாம் படிக்கிறோம். வாழ்ந்தது என்ன? 2.5 வருடங்கள் தான். கலீஃபாவாக இருந்தது. ஆனால் அவர்கள் செய்த அதிசயங்கள் என்பதை, அளவை கடந்தது என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு 4 வருடங்கள் மட்டும்தான் பயணித்திருக்கிறார்கள். கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 4 வருடங்கள் மட்டும்தான் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு நீங்கள் எந்த நபிமொழி கிரந்தங்களை எடுத்தாலும், புகாரி, முஸ்லிம், அபூதாவூது, இப்னு மாஜா என்றெல்லாம் பல்வேறு நபிமொழிகளுடைய கிரதங்கள், புத்தகங்கள், ஹதீஸ் தொகுப்புகள், அந்த நூட்கள் இருக்கிறதே, எந்த கிதாபுகளை நீங்கள் எடுத்தாலும் நாம் சவால் விட்டு சொல்லுவோம், அதில் அதிகமாக அறிவித்த சஹாபி யார் என்று நீங்கள் பார்த்தால் முதல் இடத்தில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். எந்த ஹதீஸ் நூட்களை நீங்கள் எடுத்தாலும் வாழ்ந்தது என்ன? 4 வருட காலங்கள் தான் நாயகத்தோடு அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். ஆனால் பல்லாயிரக்கணக்கான நபிமொழிகளை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆயுள் காலம் அல்லாஹுவால் பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்தில் குர்ஆனுக்கு அடுத்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கிதாப் இருக்கிறது என்றால் புகாரி கிதாபு மட்டும்தான். அவங்க வாழ்ந்த காலம் 56 வருடங்கள் மட்டும்தான். அவங்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆயுள் காலத்தில் பரக்கத்து செஞ்சானா, ஒரு பள்ளி வாசலில் அமர்ந்தால் 15,000 நபிமொழிகளை ஒரே அமர்வில் எந்த விதமான ஓய்வும் இல்லாமல், எந்த விதமான அமைதியும் தடுமாற்றங்களும் இல்லாமல் 15,000 நபிமொழிகளை ஒரே அமர்வில் சொல்லி நிறைவு செய்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆயுள் காலங்களில் பரக்கத்து செய்திருக்கிறார். நாமும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 50 கடந்திருக்கிறோம், 60 எட்டி இருக்கிறோம், 40 கடந்திருக்கிறோம், 50 நெருங்க இருக்கிறோம். நம்முடைய ஆயுள் காலங்கள் பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான பதில். நம்முடைய ஆயுள் காலத்தில் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிருக்கிறான். நான் 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், 50வது வயதிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய ஆயுள் காலத்தில் பரக்கத்து செய்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம் 2. இந்த 2 அடையாளத்தை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவர்களுடைய ஆயுள் காலங்கள் பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். முதல் அடையாளம் என்ன? மறுமைக்காக வேண்டி அவர்களுடைய வாழ்வில் அதிகம் சேமித்து வைத்திருப்பார்கள். பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் முதல் அடையாளம். 2வது, மார்க்கத்திற்காக வேண்டி ஏதோ ஒன்றை இழந்திருப்பார்கள். மறுமைக்கு சேமித்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் 2வது அடையாளம், மார்க்கத்திற்காக வேண்டி எதையாவது இழந்திருக்க வேண்டும். இது 2ம் நம் வாழ்வில் இருந்தால் நம் வாழ்வி பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, மீண்டும் நாம் யோசிக்க வேண்டும். பரக்கத்து என்பதை விளக்கவோ விவரிக்கவோ மற்றவர்களுக்கு விளக்கமாக சொல்வதோ அது வாய்ப்பு இல்லை. பரக்கத்தை உணர மட்டும்தான் முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல 5 விஷயங்களை பரக்கத்து என்று சொல்கிறான். அதில் முதலாவது லல்லதி பிபக்கத்த முபாரக்கா, காபத்துல்லா மக்கா இருக்கிறதே பரக்கத்தான இடம் என்று சொல்கிறான். எத்தனை லட்சம் பேர் தெரியுமா? ஒரு வருடத்திற்கு சற்று ஏறக்குறைய 50 லட்சம் நபர்கள் அங்கே ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் செல்கிறார்கள். எந்த தடுமாற்றமும் இல்லை, உணவு பற்றாக்குறை என்பது இல்லை. ஒரு 20,000 பேர் தலைநகரத்திலோ அல்லது பெரிய பெரிய ஊர்களிலோ வந்துவிட்டால் அந்த ஊர் கொஞ்ச நேரம் ஸ்தம்பித்து போகிவிடுகிறது. 50 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒன்று குழும்பி இபாதத்துகளை செய்கிறார்கள் என்றால் அந்த பரக்கத்தை சொன்னா நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. மற்றவர்கள் பார்த்தவர்கள் சொன்னாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் போய் பார்த்தால் மட்டும்தான் அந்த பரக்கத்தை உணர முடியும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரப்பே, என் உம்மத்திற்கு அதிகாலை நேரத்தில் நீ பரக்கத்து செய். அதனால தான் அதிகாலையில் யார் எழுந்திருக்கிறார்களோ, ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி யார் எழுந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு பரக்கத்து செய்யப்பட்டதாக இருக்கும் என்பதை அன்னலாருடைய துஆவில் இருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இரவு முழுக்க முழித்திருக்கிறோம், பகல் காலங்களில் மட்டும்தான் தூங்குகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஃபஜர் தொழுகையை விடுகிறோமே, மாபெரும் ஒரு பாவத்தை செய்கிறோமே என்ற உணர்வு கூட இல்லாமல் இந்த உம்மத்தில் பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கசப்பான உண்மை. ஃபஜர் தொழுகையில
பல்வேறு பாக்கியங்களை நாம் இழந்து விடுவோம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம்முடைய வாழ்வில் அதிகாலை நேரம் என்பது பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தில் நாம் விழித்திருந்து எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் நம் வாழ்வில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, மன நிறைவு இல்லை, அதில் பரக்கத்து இல்லை. அதற்கான அடிப்படையான காரணம் பரக்கத்தை ரப்பிடத்தில் தேட மறந்திருக்கிறோம், பரக்கத்தை இறைவனிடத்தில் பிரார்த்திக்க மறந்திருக்கிறோம். அந்த பரக்கத்துகளின் வரிசையில் மாபெரும் ஒரு பரக்கத்தை நமக்கு தர வந்திருக்கிற ரஜபை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரஜபனுடைய மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். பாக்கியமான இந்த ரஜபு ஷாபானுடைய மாதங்களில் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை ஆசிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, எதிர்வரக்கூடிய ரமதானை அடைகிற அந்த முயற்சியிலும் யாசிக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எப்படி முன்னோர்களுக்கு அவர்களுடைய ஆயுள் காலங்கள் பரக்கத்து செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட பரக்கத்தான வாழ்வை, மனநிறைவான வாழ்வை, மன நிம்மதியான வாழ்வை, அமைதியான வாழ்வை, சிறப்பான சங்கையான வாழ்வை வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.